டேய் தற்குறிகளா, ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறவன், அதாவது ஒரு மீட்டிங் சும்மா போகிறவன், வண்டியில் காரில் டேஷ் கேம் இருக்கும். ஏதாவது முன்னாடி இது இருக்குது, ஓகே. எந்த ஒரு காரு, மேக்ஸிமம் எல்லா கார்லேயும் இப்போ டேஷ் கேம்லாம் வைக்கிறாங்க, ஓகே. அதோடைய குவாலிட்டி ஓரளவுக்கு இருக்கும். சும்மா ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படின்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. பர்பஸாக அந்த வண்டியை சுற்றி, டிவிக்கு விஜய் வண்டியை சுற்றி அத்தனை கேமரா, அதுவும் ரொம்ப ஹை குவாலிட்டி. அண்ட் 63 ட்ரோன் கேமரா மேலே, ட்ரோன் கேமரா மேலே இருந்து அப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு படம் பிடிக்கிறதுக்கு, அதுவும் ஹை குவாலிட்டி. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து படம் ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக தான். மக்கள் க்ரௌடு வேணும், அது அத்தனை பேர் ஆர்டிஸ்ட் வச்சு போட்டோம்னா காசு செலவாகும் நிறையா. ஒரு 10,000 பேர் 20,000 பேர் இருக்கிற மாதிரி ஒரு க்ரௌடு வேணும். அதை இவனுங்க சிஜியோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சா கூட பண்ணலாம். ஆனால் இது நேச்சராக வேணும், அப்போ தான் ஒரு உயிரோட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு கூட்டம் பத்தலை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக டிலே பண்ணி கூட்டம் சேர அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஓ, எங்கள் தலைவர் விஜய் வந்துட்டார், வந்து அவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. ஆனால் அவர் வந்தது உங்களை பார்க்க இல்லை, அவருடைய படத்துக்கு பிக்சரைஸ் பண்ண, அதாவது அந்த காட்சியை ஷூட்டிங் எடுக்க. இது பக்காவாக நிரூபணம் ஆயிடுச்சு. நீங்கள் போயிட்டு அந்த கூட்டத்தில், விஜய்க்கும் தெரியாது நீங்கள் இந்த மாதிரி கேடத்தனமாக முண்டி அடிச்சுட்டு போய் ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி மிதித்து சாவடிச்சுக்குவீங்கன்ட்டு. நீங்கள் உங்கள் தலைவருக்கு உயிரை கொடுங்க, ஆனால் தேவையில்லாமல் வந்து பண்ணாதீங்க. இது விஜய்க்கு லாபம். படத்துக்காக ஷூட்டிங்க்கு வந்து, அதாவது மீட்டிங்கிற பேரில் ஷூட்டிங் எடுத்து அது வந்து விஜய்க்கு லாபம். உங்களுக்கு எவ்வளோ 20 லட்ச ரூபா கிடச்சதா? ஆமாம், 20 லட்ச ரூபா உங்களுக்கெல்லாம் பெரிய அமௌண்ட்டு தான். பேசாமல் எல்லோரும் போய் செத்துருங்கடா. நீங்களாம் என்னைக்கு இதெல்லாம் சம்பாதிக்கிறது? அதனால் போய் இந்த மாதிரி கூட்டத்தில் போய் செத்துருங்க. நீங்களாம் உங்கள் லைஃப்பில் வந்து 20 லட்ச ரூபாலாம் நீங்கள் சம்பாதிக்க முடியாது கண்டிப்பாக. அதனால் கூட்டத்துக்கு போய் இந்த மாதிரி செத்துருங்க, உங்கள் குடும்பத்துக்கு காசு கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு தான் உங்களுக்கு புத்தி, அவ்வளோதான். எவனும் நீங்கள் தற்கொலை, உங்களெல்லாம் லைஃப் முழுக்க எதுவும் சம்பாதிக்க முடியாது. பேசாமல்